நம்மள்ட்ட வந்து ஜெர்சி ஹெச்எஃப் பியூர் ஹெச்எஃப் நம்மள்ட்ட கிராசிங் பிரீடு உள்ள மாடுகள் நம்மள்ட்ட இருக்குங்க. எருமையில் வந்து முரா கிராஸ் டைப் எருமையே இருக்குங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த செட்டு வேலை ஃபினிஷிங் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 13 லட்ச ரூபா செலவாச்சுங்க. இது 100 அடி லென்த்துங்க இந்த செட்டு. இப்படி வந்து 35 அடி லென்த்தில் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 23 லிட்டரு கறக்குதுங்க ஜெர்சி. இது ஜெர்சிலே வந்து கிராஸ் ஜெர்சிங்க. இது வந்து கிராஸ் ஜெர்சிங்க. இது ஒரு 20 லிட்டரு 18 லிட்டரு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குதுங்க. நம்மள்ட்ட பசுமாடு வந்து 33 மாடு பசுமாடு கறக்குங்க. 33 மாடு வந்து ஒரு நாளைக்கு 2 நேரமும் காலையில் 200 லிட்டரு சாயங்காலம் 200 லிட்டரு ஆவரேஜுக்கு நம்மளுக்கு 400 லிட்டரு ஒரு நாளைக்கு பசுமாடு கொடுத்துருதுங்க. எருமை மாடு வந்து 17 மாடு கறக்குதுங்க. 3 எருமை சினையாக இருக்குங்க. அதில் வந்து நம்மளுக்கு 2 நேரமும் சேர்த்து காலையில் ஒரு 80 சாயங்காலம் ஒரு 80 அந்த ரேஞ்சு குறையில்லாமல் கறக்குதுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்க. உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பற்றி உங்களை அறிமுகம் சொல்லுங்களேன். சரிங்க அண்ணா, நம்ம வந்து ஏவிஎம் டெய்ரி ஃபார்ம் வச்சுருக்கோங்க. நம்மள்ட்ட மாடு எருமை 2மே இருக்குதுங்க. என் பேர் மனோஜ்குமாருங்க. இது வந்து வேடசுந்தூர் வட்டம் மாரம்பாடி கிராமம் பெருமாள் கோயில்பட்டியில் நம்ம ஏவிஎம் டெய்ரி ஃபார்ம் வச்சுருக்கோங்க. இது நம்மள்ட்ட வந்து ஜெர்சி ஹெச்எஃப் பியூர் ஹெச்எஃப் நம்மள்ட்ட கிராசிங் பிரீடு உள்ள மாடுகள் நம்மள்ட்ட இருக்குங்க. எருமையில் வந்து முரா கிராஸ் டைப் எருமையே இருக்குங்க. இப்போ இந்த தொழில் வந்து எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் வந்து நான் வந்து 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேங்க. எனக்கு முன்னாடி அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி அப்பாவுடைய அம்மா வந்து ஒரு 40 வருஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாருங்க. அப்புறம் நான் வந்து அவங்க வந்து ஒரு 10 மாடு அந்த ரேஞ்சில் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. நம்மக்கிட்ட 40 பசுமாடு இருக்குங்க, 20 எருமை மாடு இருக்குங்க. இப்போ இந்த செட்டெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த செட்டுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு? இந்த செட்டு நாங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த செட்டு வேலை ஃபினிஷிங் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 13 லட்ச ரூபா செலவாச்சுங்க. இது 100 அடி லென்த்துங்க இந்த செட்டு. இப்படி வந்து 35 அடி லென்த்தில் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து இட வசதி நல்லா ஃப்ரீயாக மாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ இதில் போட்டிருக்கோம். எங்களுக்கு மொத்தம் 13 லட்ச ரூபா செலவாச்சுங்க. இப்போ இந்த ஹெச்எஃப் இந்த சிந்து மாடு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து கிளைமேட்டு கொஞ்சம் தாங்கிறது கொஞ்சம் சிரமம். ஆமாங்க. இது நம்ம வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கிளைமேட்டுக்கு கொஞ்சம் பியூர் ஹெச்எஃப் மாடு தாங்காதுங்க. அதனால் நாங்கள் எடுக்கும் போது மேக்ஸிமம் வந்து மிக்சிங் கலந்த மாடு தான் எடுத்துக்கிறாங்க. வந்து கிராசிங் பிரீடு உள்ள மாடுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறாங்க. இது வெயில் தாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா செட்டில்? வெயில் தாங்கிறதுக்கு நம்ம வந்து மேலே வந்து அந்த ஸ்ப்ரேயர் சிஸ்டம் நம்ம போட்டிருக்கோங்க. அது வெயில் அதிகமாக இருக்கும்போது வந்து அதை ஆன் பண்ணி விட்டோம்னா அது பனி தண்ணி மாதிரி தண்ணி விழுகிறனால மாடு கொஞ்சம் கூலாக இருக்கனால நம்ம மாடு அதிகமாக வந்து எந்த ஒரு நோய் தாக்கல் இல்லாமல் இருக்குங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் மாடுகளை டெய்லி குளிப்பாட்டி சுத்தமாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் மாடு வந்து எந்த ஒரு நோய் இல்லாமல் இருக்குங்க. இப்போ இந்த இத்தனை ரக மாடுகள்லாம் வளர்க்குறீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ ஒவ்வொன்றும் எத்தனை லிட்டரு பால் கறக்கும்? நம்மக்கிட்ட மினிமம் 15 லிட்டர்லேருந்து 25 லிட்டரு 20 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. குறைஞ்சது 15 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுகள் தான் நம்மக்கிட்ட இருக்குங்க. 15 லிட்டரு கறக்கிற மாடு இது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 23 லிட்டரு கறக்குதுங்க ஜெர்சி. இது ஜெர்சிலே வந்து கிராஸ் ஜெர்சிங்க. இது வந்து கிராஸ் ஜெர்சிங்க. இது ஒரு 20 லிட்டரு 18 லிட்டரு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குதுங்க. இது ஒரு நாளைக்கு 23 லிட்டரு 24 லிட்டரு கொடுக்குதுங்க இந்த மாடுங்க. இதெல்லாம் வந்து காலையிலேயும் சாயந்தரமும் சேர்த்து. ஆமாம், 2 வேலையும் சேர்த்துங்க. நான் சொல்கிற போல் 2 வேலையும் சேர்த்து சொல்கிறேன். 20 லிட்டருங்கிறது இந்த மாடு வந்து ஒரு காலையில் 10 லிட்டரு சாயங்காலம் 10 லிட்டரு. இந்த மாடு காலையில் ஒரு 12 சாயங்காலம் ஒரு 10 இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்குங்க. இதில் எல்லாமே கலப்பின மாடாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஜெர்சி இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ் இருக்குது, ஜெர்சி கிராஸும் இருக்குங்க. இந்த பால்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க? இந்த பசும்பால் வந்து நம்ம வந்து ப்ளூ மவுண்டன் சொல்லி ஒரு ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துட்றாங்க. எருமைப்பால் வந்து நம்ம வந்து வேடசுந்தூரில் அன்பு பேக்கரின்னு சொல்லி பேக்கரிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. எருமைப்பால் வந்து பேக்கரி கொடுத்துட்றோம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மாடு பால் கறக்குது? நம்மள்ட்ட பசுமாடு வந்து 33 மாடு பசுமாடு கறக்குங்க. 33 மாடு வந்து ஒரு நாளைக்கு 2 நேரமும் காலையில் 200 லிட்டரு சாயங்காலம் 200 லிட்டரு ஆவரேஜுக்கு நம்மளுக்கு 400 லிட்டரு ஒரு நாளைக்கு பசுமால் கொடுத்துருதுங்க. எருமை மாடு வந்து 17 மாடு கறக்குதுங்க. 3 எருமை சினையாக இருக்குங்க. அதில் வந்து நம்மளுக்கு 2 நேரமும் சேர்த்து காலையில் ஒரு 80 சாயங்காலம் ஒரு 80 அந்த ரேஞ்சு குறையில்லாமல் கறக்குதுங்க. 160 லிட்டரு நம்மளுக்கு எருமை பாலும் 400 லிட்டரு பசும்பால் நம்மளுக்கு டெய்லி கிடைக்குதுங்க. இப்போ லிட்டர் வந்து எவ்வளோண்டு கொடுக்குறீங்க பசும்பால்? பசும்பால் வந்து ஒரு ஃபேட்டஸ்னை பொறுத்துங்க ஆவரேஜ் 35லேருந்து 40 ரூபா வரைக்கும் கொடுத்து விட்ருக்கோம் பசும்பால். எருமை பால் வந்து பேக்கரிக்கு 60 ரூபான்னு சொல்லி கொடுத்து விட்ருக்கோங்க. இங்கே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? நம்மக்கிட்ட 5 பேர் வேலை பார்க்குறாங்கங்க. 5 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி இதெல்லாம் வந்து எப்படி தண்ணியெல்லாம் அதிகமாக செலவாகும்? ஆமாம், நம்மகிட்ட தண்ணி வசதியெல்லாம் எப்படி இருக்குது? தண்ணி வசதி நம்ம போர் இருக்குங்க, 2 போர் இருக்குது, கிணறு 3 கிணறு இருக்குங்க. அதனால் தண்ணி பற்றாக்குறை நம்மளுக்கு இல்லை. அதனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு தீவன செலவுலாம் எப்படி ஆகும் ஒரு மாடு? இதுக்கு தீவன செலவு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோத்ரேஜ் மாட்டு தீவனம் கொடுக்குறாங்க. அது குச்சி புண்ணாக்குங்க. வேலவான்னு சொல்லி ஒரு கலப்பு தவிடு கொடுக்குறாங்க. அதில் வந்து நவதானியங்களும் கலந்து பல வகையான தானியங்கள் போட்டு கலந்து பவுட்ரு மாதிரி நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துட்றாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோ
மாடு அது குச்சி புண்ணாக்கு ஒரு 3 கிலோ, பூஸ்ட் தவிடு ஒரு 3 கிலோ கொடுக்குறேங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு சராசரியாக 9 கிலோ தீவனம் கொடுக்குறேங்க. பசுந்தீவனம் என்னென்ன கொடுக்குறீங்க? பசுந்தீவனம் வந்து நம்ம வெள்ளை சோள தட்டைப்பயிறு கொடுக்குறோங்க. அப்புறம் வந்து சூப்பர் நெப்பியர் வந்து கொடுக்குறோங்க. இதை தவிர வேற ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்லை, வேறு எதுவும் கொடுக்குறது. பால் உற்பத்தி அதிகமாகிறதுக்கு எப்படி? பால் உற்பத்தி இதுவே வந்து நாங்கள் ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு இதுவே போதுமான பாலாக இருக்குது. ஏன்னா பால் ரொம்ப கறக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா மாடுகள் அது தெரிஞ்ச மாதிரி உடைய ஆரம்பிச்சிருங்க. அதனால் லிமிட்டான பால் கறந்தாலும் அந்த மாடுகள் வந்து நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. இப்போ பசுந்தீவனம் உலர் தீவனம்லாம் இப்போ நாங்களே சொந்தமாக வந்து இது பண்ணிக்கிறோங்க. பசுந்தீவனம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் நெப்பியர் வெள்ளை சோளத்திட்டா நம்மளுக்கு வந்து ஒரு 15 ஏக்கரில் வந்து நம்ம அதை ப்ராடக்ட் பண்ணி நம்ம மாட்டுக்கு நம்மளே கட் பண்ணி கொடுத்துக்குறோங்க. உலர் தீவனம் வாங்குறீங்களா? ஆமாம், உலர் தீவனம் வாங்கிக்கிறாங்க. வைக்கோல் வந்து வெளியே வாங்கிக்கிறோமுங்க. கட்டு எவ்வளோ? கட்டு இப்போ வந்து நம்மளுக்கு 150 ரூபாயிலேருந்து கிடச்சிச்சிங்க. இப்போ இருக்க சம்மர் டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போ 240 ரூபா லாஸ்ட் லோடு வந்தப்போ 240 ரூபான்னு இறக்கணுங்க. மாடு வந்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாமுங்க. எந்த மாதிரி மாடுகள்லாம் நீங்கள் வந்து கொடுப்பீங்க? நம்ம எந்த ரக மாடு அவங்க கேட்டாலும் எடுத்தும் கொடுத்துடலாம். நம்மக்கிட்டே இருக்க மாடு பிடிச்சிருந்தா நம்ம கொடுத்துடலாம். இல்லை இது எனக்கு பிடிக்கல வெளியே வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலும் வெளியே நம்ம வாங்கி கொடுத்துர்லாங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் விற்பீங்களா? கண்ணுக்குட்டி வந்து நம்ம கொடுத்துருவோங்க. கேட்டாங்கன்னா வளர்க்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்குறோமுங்க. அவங்க கொண்டு போய் வளர்த்து திரும்ப மாடாக்கி நம்மளுக்கே கொடுக்குறவங்களும் இருக்காங்க, வளர்க்குறவங்களும் இருக்காங்க. எருமை கண்ணுக்குட்டி, எருமை மாடு, எருமை வந்து பசுமாட்டு கண்ணுக்குட்டியில் இடப்பட்ட இதெல்லாம் கூட கொடுத்துட்றாங்க. எருமைகள் வந்து அப்படி கண்ணுக்குட்டி இடையில கொடுக்க முடியாது. பால் நின்றதுக்கப்புறம் வளர்க்குறதுக்கு கொடுக்குறோம். பெரிய எருமைகள் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துடுவோம். மாடு வாங்கணும் இது பண்ணணுன்னா உங்களை வந்து தொடர்பு நம்மளை வந்து தொடர்புகள் எல்லாமுங்க. உங்களுடைய தொடர்பு எண் சொல்லுங்களேன். 99 44 26 72 87ங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.